இன்னைக்கு காட்ட போகிற ரெசிபி ஃபிஷ் ஃப்ரை. இந்த ஃபிஷ் ஃப்ரைக்காக நான் யூஸ் பண்ண போகிறது ஒயிட் ஸ்னாப்பர் ஃபிஷ். இந்த ஃபிஷ்ஷில் எதெல்லாம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா? ஒயிட் ஸ்னாப்பர் ஃபிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா அதிகமான அளவு ப்ரோட்டீன், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், விட்டமின் டி, B12, A, செலினியம், பாஸ்பரஸ், மெக்னீஷியம் இதெல்லாம் இருக்குது. இதில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் வந்து ஹார்ட்டோட ஹெல்த்து, பிரெயினோட ஹெல்த்து, மசில்ஸோட ஹெல்த் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுது. இப்போ அதை ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி இந்த ஃபிஷ்ஷை வந்து எப்படி சிசர்ஸால் கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஒயிட் ஸ்னாப்பர் ஃபிஷ்ஷை சிசர்ஸ் வச்சு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மேலே இருக்கிற இந்த மாதிரி கட் பண்ணிடணும். இங்கேருந்து இங்கே கட் பண்ணக்கூடாது, இப்படி ரிவர்ஸில் கட் பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த மாதிரி ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இந்த சைடு இருக்கிறதையும் ரிவர்ஸில் கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த தலை பக்கத்தில் இருக்கிற ஃபின்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த ஃபின்ஸை வந்து இப்படி கையாலே உடைச்சு எடுத்துடணும். இந்த மாதிரி கொஞ்சம் திருக்குனீங்கன்னா ஈஸியாக வந்துடும். இது கடையில இருந்தே வந்து க்ளீன் பண்ணி வாங்கின ஃபிஷ் தான். ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுக்க சொன்னேன், ஆனால் கட் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருந்தேன். இருந்தாலும் நம்ம செதில் இருக்கான்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இப்படி செக் பண்ணியிருக்கணும். இதில் இந்த மாதிரி குடல் இருக்கிறதுல இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்துடணும். ஃபைனலாக தான் இந்த வாலை கட் பண்ணணும். ஏன்னா நமக்கு கட் பண்ணுறதுக்கு இந்த வால் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கிரிப்பாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபர்ஸ்ட் கத்தியால் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். ஆனால் வந்து போன்ஸ் நம்மளால கத்தியால் கட் பண்ணுறது கஷ்டம். மசாலா மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி உடைச்சிட்டு சிசர்ஸ் வச்சு லைட்டாக அந்த நடுவில் இருக்க போனை மட்டும் கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். நெக்ஸ்ட் அடுத்த பீஸ் அந்த மாதிரி மசில்ஸை கட் பண்ணிடலாம் ரெண்டு சைடும். நெக்ஸ்ட் உள்ள இருக்க போனை கட் பண்ணிடலாம். நடுவில் இருக்க முள்ளை கட் பண்ணிட்டு இந்த மாதிரி எல்லா பீஸையும் கட் பண்ணி எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ரெண்டு சைடும் மசாலா மட்டும் நம்ம கட் பண்ணியிருக்கோம். இது வந்து போனை வந்து சிசர்ஸ் வச்சு இப்படி கட் பண்ணால் ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். 2-3 டைம்ஸ் இந்த மாதிரி தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரைக்கு தேவையான துண்டுகள் எல்லாம் இப்போ ரெடியாக இருக்குது. இதை இன்னும் கொஞ்சம் சின்ன பீஸாக கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி மிடில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இதே 2 பீஸாக கட் பண்ணிக்கலாம்.
நடுவில் இருக்க போனை கட் பண்ணக்கூடாது, அதுக்கு மேலே இருக்க மீட்டை மட்டும் கட் பண்ணணும். இந்த மாதிரி மசில்ஸ் இருக்கிற இடத்த மட்டும் கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த போனுக்குள்ளாடி சிசர்ஸை நுழைச்சி கட் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த மசில்ஸை கட் பண்ணணும். எல்லா மீன் துண்டுகளையுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஃபிஷ்ஷுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிடலாம். இந்த அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிடலாம். மிளகாய் தூள் ஆட் பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிடலாம். 2 தண்டு கறிவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமா லெமன் ஜூஸ் புழிஞ்சிக்கலாம். நல்லா பெரசிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அளவு மீன் மசாலா பவுடரை ஃபைனலாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விடலாம். மீன்ல மசாலாஸ் நல்லா கோட் ஆயிருக்கு. இது ஒரு 10 மினிட்ஸ் இப்படியே இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பேன் அடுப்புல வச்சிடலாம். பேன் சூடானதுமே தேவையான கோகனட் ஆயில் ஆட் பண்ணிடலாம். மீன் துண்டுகளை 1 by 1 ஆயில்ல பிளேஸ் பண்ணிக்கலாம். திருப்பி போட்டுக்கலாம். மீன் நல்லா பொரிஞ்சாச்சு. இதை இப்ப எடுத்துடலாம். அடுத்த பேட்சையும் நம்ம பொரிச்சாச்சு. இந்த ஒயிட் ஸ்னாப்பர் ஃபிஷ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால பொறுமையாக லோ ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுக்கணும். ஒரு சைடு நல்லா குக் ஆன அப்புறம் திருப்பி போடணும். இப்போ எடுத்துடலாம். ரொம்பவே சூப்பரா எல்லா மீனையும் பொரிச்சு எடுத்தாச்சு. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நீங்களும் இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.